இயேசுவினுடைய வாழ்வு நமக்கு முன்மாதிரியை. சீடர்கள் பல இடங்களுக்கு சென்று போதித்து குணப்படுத்தி திரும்பி வருகிறார்கள், களைத்திருக்கிறார்கள். ஓய்வு தேவை என்பதை இயேசு உணர்ந்து அவர்களை தனிமையான இடத்திற்கு படகில் அழைத்து செல்கிறார். ஆனால் மக்களுடைய ஆர்வம் இவர்களையும் தாண்டி படகு கரை சேரும் முன் அங்கே போய் அவர்களை சேர்த்து விடுகிறது. நடந்தே போய் காத்திருக்கிறார்கள். ஆயனெல்லா ஆடுகளைப் போல் இருந்த அந்த மக்கள் அவருடைய போதனை கேட்கவும் அவர் மூலம் நலம் பெறவும் விரும்பியதைக் கண்டு அவர்கள் மீது இயேசு பரிவு கொள்கிறார். நாம் இப்பொழுது வாழ்கின்ற இந்த உலகம் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற உலகம். எல்லோரும் அவரவரோட வேலையை பார்த்து பிஸியாக தான் இருக்கிறோம். ஓய்வு தேவை என்பதை உணர்ந்தாலும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த பரபரப்பிலே நம்முடைய நேரத்தையும் நம்முடைய திறமைகளையும் நம்முடைய குடும்பத்திற்காக, அன்பு உறவுகளை வளர்ப்பதற்காக, பணி செய்கின்ற மக்களுக்காக, கடவுளுக்காக பயன்படுத்த வேண்டுமென்றால் இயேசுவின் பரிவு உள்ளம் நமக்கும் தேவை. நம்மிடம் இருக்கிறது, அதை அதிகப்படுத்திக் கொள்வோம். அப்பொழுது நம்முடைய வாழ்வு பயனுள்ளதாக இருக்கும். முதல் வாசகத்திலே எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் ஆசிரியர் சொல்வது போல, நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் பயன்படும். இயேசுவின் பெயரால் செய்வோம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.